அன்புள்ள நேயர்களே வணக்கம். நாளைக்கு வெள்ளிக்கிழமை 18வது பாசுரம், மார்கழி மாதத்தில் 18வது பாசுரம். 18வது பாசுரம் என்ன பாசுரம் அப்படின்னு சொன்னால், உந்து மதகளிட்டன் ஓடாத தொல்வலியன் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய் கந்தம் கமழும் குழலி கடைதிரவாய் வந்து எங்கும் கோழி அழைத்தனகான் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவினகான் வந்தார் விரலிவுன் மைத்துணன் பேர்பாட செந்தாமரை கையால் சீரார் வளையொலிக்க வந்து திரவாய் மகிழ்ந்தேலோரம்பாவாய் அப்படின்ட்டு பிராட்டியினுடைய புருஷகாரம், அதாவது தாயாரைத்தான் முதலிலே வணங்க வேண்டும். அது லோகத்தில் கூட சரி, நம்ம பெற்ற தாயை முதலில் வணங்க வேண்டும். பெருமாள் சன்னதிக்கு போனால் தாயார் சன்னதியில் போய் தான் முதல்ல வணங்கணும். தாயாருக்கு புருஷகார பூதை, புருஷகார பூதைன்னா தகவுரை செய்பவள் என்னட்டு அர்த்தம். நான் பிராட்டி சொல்லிட்டா பெருமாள் தட்டமாட்டார். அதனால் இந்த இடத்துல நப்பினை எழுப்பக்கூடிய பாசுரம் இந்த 18வது பாசுரம். அதனால் இந்த 18வது பாட்டு உந்து மடகளிட்டன் ஓடாத தோல்வலியன் நந்தகோபாலன் மருமகளே அப்படின்னு சொல்லி எப்படி சொல்கிறார் பாருங்க. அவங்க அப்பாவை சொல்லலை, மருமகள், ஒரு நல்ல கணவன், ஒரு நல்ல மாமனார் இப்படி அமைந்து விட்டால் அந்த பெண்ணினுடைய குடும்பம் எவ்வளவு சிறப்பாக இருக்கும். அப்போது அந்த மாமனாரை இட்டு மருமகளை சொல்வது மருமகள். அவ கூந்தல் எப்படி இருக்கான், கந்தம் கமழும் குழலி, அவனுக்கு சர்வகந்தகான்னுட்டு பேர். இவளுடைய கூந்தல் அவனோடு இணைந்திருப்பதாலே இவளுக்கும் அந்த மனம் வந்து விட்டது. கந்தம் கமழும், அதிர்ந்து பக்தி என்கிற மனம் எப்பொழுதுமே பெற்றவள் என்பதினாலே அந்த குழல் எப்பொழுதுமே நறுமணம் மிக்கதாக இருக்கிறதான். கந்தம் கமழும் குழலி கடைதிரவாய், நீ வந்து கதவை திறக்க வேண்டும். வந்து எங்கும் கோழி அழைத்தனகான், விடிந்து விட்டது, மனதின் இருள் அகன்று விட்டது. அப்போ உள்ளே இருக்கக்கூடிய பகவான் தெளிவான மனதிலே வெளிப்படுவான். அந்த விழிப்புணர்வு பெற்றவர்களுக்கு பகவான் விழிப்படுவான். உனக்கு இன்னும் விழிப்படவில்லையா? வந்தெங்கும் கோழி அழைத்தனகான், கோழி எல்லா இடத்துலையும் கூவிக்கொண்டிருக்கிறதே. மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவினகான், எத்தனைக்கு அந்த இது இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா வில்லிபுத்தூரில் அந்த என்ட்ரன்ஸில் இருக்குது இல்லையா, அந்த கருவறைக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த விதானத்துக்கு மாதவி பந்தல்னுட்டு பேர். மாதவி பந்தல் மேல் பல்கால் பலகாலம் குயிலினங்கள் கூவினகான் பந்தார் விரலி, பந்தார் விரலின்னு சொல்கிறான். பந்தை வைத்து கொண்டு இருக்கக்கூடிய அழகிய திருக்கைகளை உடையவளேன்னுட்டு அர்த்தம். இந்த பந்து அப்படிங்கிறது இந்த உலகத்துக்கு பந்துன்னுட்டு பேர். உலகம், உலகத்தினுடைய உயிர். அப்போது எப்படி இருக்கிறா, அதாவது சரீரம் இல்லாதது சரீரம், சித் அசித் அப்படின்னு சொல்லப்படுகின்ற ரெண்டு விஷயங்களையும் தன்னுடைய கையிலே வைத்து கொண்டிருக்கிறார். அல்லது லீவா போதின்னு சொல்கிறது. இதுக்கு நாரங்கள்னுட்டு பேர். இது அழகாக உரை சொல்கிறாங்க. பெருமாளை ஒரு கையில் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறா, உலகத்தை ஒரு கையில் பிடிச்சிட்டு இருக்கிறா. உலகத்தில் நம்ம எல்லாம் இருக்கிறோம். நாரங்களை ஒரு கையாலும் நாராயணனை ஒரு கையாலும் பற்றி இருக்கக்கூடிய அந்த பிராட்டியினுடைய புருஷகாரம். பந்தார் விரலிவன் மைத்துணன் பேர்பாடு. நாங்கள் எதுக்காக வந்திருக்கிறோம்? உன்னுடைய கணவனுடைய புகழை பாடுவதற்காக வந்திருக்கிறோம். பிராட்டிக்கு ரொம்ப சந்தோஷம். கணவனுடைய புகழை கேட்டால் எந்த மனைவிக்கும் சந்தோஷம் இருக்கும் இல்லையா? மைத்துணன் பேர்பாடு, நீ என்ன பண்ணணும்? நீயே வந்து கதவை திறக்கணும். உன்னுடைய செந்தாமரை கையால், அற்புதமான தாமரை போன்ற மலர்கைகளால், செந்தாமரை கையால் சீரார் வளையொலிப்ப, மங்களபூஷணம் என்று சொல்லுவாங்க வளையல். ஒரு பெண்ணினுடைய வளையல் சப்தத்திலே தான் அந்த வீட்டினுடைய சகல மங்களங்களும் நடைபெறுகின்றன. அதனால் கைகளுக்கு வளையல் இல்லாமல் இருக்கக்கூடாதான் பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்க. அப்போது அந்த பக்தி என்கிற வளையல், திருநாம சங்கீர்த்தனம் என்கிற வளையல், அது ஒலித்து கொண்டே இருக்க வேண்டும். சீரார் வளையொலிப்ப, அது சீராக ஒலிக்கக்கூடிய, சீரன பெருமைன்னுட்டு அர்த்தம். சீரார் வளையொலிப்ப வந்து திறவாய், அது ஒலிக்கும்படியாக வந்து கதவை திறக்க வேண்டும். இந்த பாட்டு திருப்பாவை ஜீயர் அப்படின்ட்டு எம்பெருமானாருக்கு விருது கொடுத்த பாட்டு. அவர் எப்பொழுதுமே திருப்பாவையிலே மூழ்கி கிடப்பாராம். வேதமனைத்துக்கும் வித்து இல்லையா. இந்த பாட்டை பாடிக்கிட்டே வரும்போது தேவகி பிராட்டியார்னு சொல்லுவாங்க, திருக்கோட்டியூர் நம்பிகளினுடைய பெண். அது அதே மாதிரி பெரிய நம்பிகளினுடைய பெண் அத்துழா என்றும் சொல்லுவாங்க. இந்த பாட்டை பாடிக்கிட்டு வருகின்ற பொழுது அந்த பெண் கதவை திறக்கும் போது நப்பின்னை பிராட்டியே வந்து கதவை திறக்கிறாள் என்று நினைத்து கொண்டு எம்பெருமானார் மூர்ச்சித்து விழுந்தார்னா அந்த பாவனை, அந்த பாவனையில் பார்க்கணும். ஆண்டாளினுடைய நிலையில் இருந்துக்கிட்டு இந்த பாட்டை அனுபவித்தார்ன்ட்டு. இப்படிப்பட்ட இந்த அற்புதமான நாளில் தான் நம்முடைய நடனகோபால நாயகி சுவாமிகள் அவதாரம் பண்ண நாடு இது. மிருகசீரிஷ நட்சத்திரம், ரொம்ப உயர்ந்த நட்சத்திரம். மதுரையில் பால்மால் திருன்னுட்டு ஒன்று இருக்குது. அந்த இடத்துல தான் அவர் அவதாரம் பண்ணார். அவருடைய அதிஷ்டானம், அவருடைய பிருந்தாவனம் எங்கே இருக்குதுன்னா, அழகர் மலை போகிறோம் இல்லையா, அழகர் கோயில்,
போகும்போது அழகர் கோயிலுக்கு ஒரு 4-5 கிலோமீட்டர் இல்லை 3 கிலோமீட்டர் இருக்குன்னு வச்சுக்கிங்க. காதக்கிணறுன்னுட்டு அந்த வேலையே இருக்குது. லெஃப்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கோயில் ஒன்று இருக்கும், சன்னதி இருக்கும். அதுதான் அவருடைய சன்னிதானம். மனம் உருக்கும் பாடல்களை அவருடைய தாய்மொழியான சௌராஷ்டிரத்திலும் தமிழிலும் பாடியவர். 1843 மார்கழி மாதம் 22ஆம் தேதி மிருகசீரிட நட்சத்திரம் குருவாரம் வியாழக்கிழமை அவதாரம் பண்ணார். ரங்காச்சாரியருங்கிறது அவருடைய திருத்தகப்பனார் பேர், லக்ஷ்மிபாய்ங்கிறது திருத்தாயார் பேர். இவருடைய இயல்பு ஆரம்பத்தில் வச்ச பேர் ராமபத்ரன், ராமாய ராமபத்ராயன்ட்டு ராமருடைய பேரை தான் வச்சாங்க. ஆனால் இவர் பள்ளிக்கூடமெல்லாம் போகல, எந்த மகான்களும் இங்கே படித்து வேலைக்கு போகிறது கிடையாது இல்லையா. இது லோக்காயத்தமாக உள்ள சிந்தனைகளெல்லாம் இருக்காது. அவங்களுக்கு ஆத்ம கல்வி தான் முக்கியம். பகவத் சாட்சாத்காரத்தை தேடி தான் இந்த பிறவி அவர்கள் எடுத்திருக்கிறார்கள். மற்றவர்களையும் அந்த மாதிரி ஒரு இறை உணர்வோடு, எல்லாம் இறை உணவுக்காக அலைகின்ற பொழுது, இறைக்காக அலையும் பொழுது, இறைக்காக கடவுளுக்காக அலைந்தவர்கள் இந்த மகான்களெல்லாம். திருப்பரங்குன்றத்தில் போய் ஒரு குகையில் பல காலங்கள் அவர் தபஸ் பண்ணுறார். 16 வருஷம் கிட்டத்தட்ட தபஸ் பண்ணுறார். அப்படி தபஸ் பண்ணும்போது அவர் சில சித்திகளை எல்லாம் அடைகிறார். இருந்தாலும் கூட அவருக்கு திருப்தி இல்லை. மேற்கொண்டு குருவை தேடி பரமக்குடிக்கு வர்றார். அங்கே நாகலிங்க அடிகள் அப்படிங்கிற குருவை அவர் அடைகிறார். அவர் இவருக்கு யோக கலைகளை எல்லாம் சொல்லித்தர்றார். அது ரொம்ப ஃபாஸ்ட்டாக இவர் கிரகிக்கிறார். ரொம்ப 18 நாளில் எல்லா யோகங்களையும் பெறுகிறார். அதனால் இவருக்கு சதானந்த சித்தர், சதானந்த அடிகள், சதானந்த சித்தர் அப்படின்ட்டு பேர் நாகலிங்க அடிகளார் வைத்து இவரை அனுப்புகிறார். ஆனால் இந்த சித்திகளெல்லாம் வருது, ஒரு அப்படியே எந்த சப்போர்ட்டும் இல்லாமல் மேலே நிற்கிறது, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல இருக்கிறது, கூடு விட்டு கூடு பாயுலம்போம், உருவத்தை பெருசாக வச்சுக்கிறது, சிறுசாக வச்சுக்கிறது, அணுப்பரிமாண உருவத்தில் போகிறது, இவ்வளவு சித்திகள். அப்படிப்பட்ட யோக கலையை கற்றும் இவருக்கு மனதில் திருப்தி இல்லை. பகவானுடைய சாநித்தியம் கிடைக்கலையேன்னு நினச்சிக்கிட்டு நேராக அந்த ஆழ்வார் திருநகரி அந்த இடத்துல போகிறார். அங்கே போன உடனே அங்கே வடபத்ராரியர் அப்படிங்கிற ஒரு சுவாமியை சந்திக்கிறார். அவர் இவரெல்லாம் பார்த்துட்டு, இப்படி காலத்தை வீணாக்கிட்டியே, இப்போ அஷ்டாங்க யோகங்களெல்லாம் யோக பயிற்சிக்கு பயன்படுமே தவிர பகவானுடைய நெருக்கத்தை உனக்கு கொடுக்காதே. அப்போ எது எனக்கு நெருக்கத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லும்போது, நீ பரவ வைஷ்ணவனாக மாற வேண்டும், ஆழ்வார்களுடைய திருப்பாசுரங்களை ஓத வேண்டும், ஆச்சாரிய கிருபை வேண்டும், அந்த ஆச்சாரியனை பற்றி கொண்டால் அந்த அபிமானத்திலாலே நீ பகவானை அடையலாம் என்று சொன்னவுடனே அங்கே பஞ்சசம்ஸ்காரம் பண்ணி இவருக்கு ஆழ்வார் பிரபந்தங்களெல்லாம் பயிற்சி தந்து, அப்புறம் நிறைய ஸ்ரீபாஷ்ய காலட்சேபங்களெல்லாம் பண்ணி இவரை முழு வைணவனாக்குகிறார். திருமந்திர துவய சரம ஸ்லோகார்த்தங்களை எல்லாம் சொல்லுகின்றார். இவருடைய மனது நெகிழ்கிறது. பழுதே பல பகனும் போயினை என்றழுதேன் அப்படின்ட்டு இத்தனை காலம் விட்டுட்டோமே அப்படின்னு அன்றிலே இருந்து அவர் ஆழ்வார் பாசுரங்களை ஆடிப்பாடி அகங்கரைந்து உருகி உருகி பாடுகின்றார். அவர் அந்த ஆட்டத்தை பார்த்துட்டு தான் இந்த திருவரங்கத்தில் ஒரு ஜியர் சுவாமி இவருக்கு நாயகி அப்படிங்கிற பட்டத்தை கொடுக்குறார். நிறைய பாடுறார், நல்ல வைராக்கியத்தோடு பாடுறார். ஒரு பட்டினத்தார் பாடல்கள், திருமங்கை ஆழ்வானுடைய சில பாடல்கள், நம்மாழ்வானுடைய சில பாடல்கள், இதெல்லாம் எப்படி இருக்குமா வைராக்கியத்தோடு, அந்த மாதிரி இவருடைய பாடல்களெல்லாம் சௌராஷ்டிரத்துலேயும் சரி தமிழ்லேயும் சரி அவ்வளோ அழகாக பாடுறார். அதில் தான் அவர் சொல்கிறார், அதாவது பகவத் அபச்சாரம் கூட நமக்கு ஒரு பெரிய தீமையை செய்யாது, ஆனால் பாகவத அபச்சாரம் கூடாது. மாதவன் அடியாரை மனம் நோக பண்ணினால் மாடாடு ஜென்மம் மருவும், பாதகம் வேறில்லை யாதவனடியாரை பழித்திடுவதுதான் கருவம், எப்பாவங்களும் தீரும் அப்பன் கோவிந்தனடியாரை இகழ்ச்சியாய் பேசும் இப்பாவம் தீராது என்றென்றும் நரகத்தில் இருக்கும்படி நேரும் அப்படின்ட்டெல்லாம் இந்த பாகவத அபச்சாரத்தை பற்றி ரொம்ப பாடுறார். கண்ணன் உகந்த மார்கழி மாதத்தில் தான் அந்த நடனகோபால நாயகி சுவாமிகளும் அவதாரம் பண்ணியிருக்கிறார். அந்த மார்கழி மாதத்தில் தான் அவர் திருநாடு அலங்கரித்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நாளிலே பிராட்டியினுடைய விசேஷமாகிய இந்த 18ஆம் பாடலை எல்லாம் அனுசந்தித்து அந்த நாயகி சுவாமிகளுடைய நல்லருளோடு நப்பினை பிராட்டியினுடைய பேரருளையும் பெற்று கண்ணனுடைய திருவடி வாரத்துக்கு பல்லாண்டு பாடுவோம்.